ஒருத்தங்களை அவங்களோட வாய்ஸ் மூலியமே அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு லவுடரா இல்ல ஒரு ஹாப்பியா அப்படி இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க நடந்து போறாங்கன்னா அவங்களோட ஷோல்டர் வந்து நல்லா இப்படி கீழே தொங்குனா மாதிரி அப்படியே கீழே பார்த்து ஸ்லோவா ஒரு ஸ்டெப் எடுத்து நடந்து போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாம ஒரு மோசமான மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு ப்ரெஷராவோ இல்லை டிப்ரெஷனாவோ ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே அவங்க வந்து நேரா பார்த்து ஒரு கான்ஃபிடென்டா ஃபாஸ்டா நடந்து போறவங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் பீப்புளா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து நம்ம கான்ஃபிடென்ட் இல்லாதவங்களை ஒரு ஹேண்ட் ஷேக் மூலியமா கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒருத்தங்கிட்ட நம்ம போய் கையை கொடுத்தோம்னா ரொம்ப கையை நொறுக்கிற மாதிரி ரொம்ப டைட்டா ஹேண்ட் ஷேக் பண்றவங்க வந்து அவங்க ஒரு லெஸ், அதாவது அவங்கள சுய மதிப்பு கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்க வந்து இன்னொருத்தங்க, அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமா அப்படியே ஒரு லூஸா அப்படி ஒரு ஹேண்டை கொடுக்குறவங்க அவங்க வந்து வீக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பர்ஃபெக்டா ஒரு நார்மலா ரொம்பவும் டைட்டா இல்லாம ரொம்பவும் லேசா இல்லாம அண்ட் பர்ஃபெக்டா கொடுக்குறவங்க அவங்க வந்து ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த எந்தூசியாசம்னா என்ன, ஒரு உற்சாகம்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது வந்து ஒரு கண்டாஜியஸ், அதாவது ஒரு தொற்று நோய் மாதிரி. நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டோட, அதாவது ரொம்ப உற்சாகத்தோட இருக்கீங்கன்னா அது வந்து மற்றவங்களும் உங்க கூட இருக்கவங்களையும் உற்சாகமா மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நீங்க உற்சாகமா கான்ஃபிடென்ஸா இருக்கும்போது உங்க மேல நம்பிக்கையே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்க மேல ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க சொல்றதையும் கேட்பாங்க, அடுத்து நீங்க சொல்ற அந்த கான்செப்டை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, உங்களை எப்போ நம்புறாங்களோ அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ நீங்க நினைக்கிறத அவங்க செய்வாங்க.